லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாருவாளே, இந்த மாதிரி சேட்டைகளை இந்த வீட்டோட மறந்துடணும். போற இடத்துல பொறுமையா பொறுப்பா இருக்கணும். சரியா? நம்ம வீட்டு மானத்தை காப்பாத்தணும். புரியுதா? என்னங்க மண்டபத்துக்கு கிளம்பலாம். கார் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல எல்லாருக்கும்? அதெல்லாம் போய் ரெடி பண்ணிட்டேன். விக்ரம், அம்மா. உன் கார்ல ஸ்வேதா வரட்டும். நானும் அப்பா விஜய் எல்லாரும் வேற கார்ல வரோம். ஐயோ அம்மா, நீங்க எல்லாருமே முன்னாடி போங்கம்மா, நான் அப்படியே பின்னாடி வந்துடுறேன். ஏன், என்னாச்சு? இல்லப்பா, கார்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை முடிச்சிட்டு நான் அப்படியே வந்துடுறேன். என்னப்பா இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நம்ம எல்லாரும் இருக்க வேண்டாமா? இப்ப பார்த்து வெளியே போறேன்னு சொல்ற? அம்மா, ஒரு ½ hour தான், நான் உடனே வந்துருவேன். இதோ அவன் கூட இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். என்னடா பாத்துப்பல்ல? பாத்துக்கிறேன் ப்ரோ. நீ போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா. அவன் பாத்துக்குவான், நான் அப்படியே வந்துடுறேன். அக்கா, பேருக்கு ஏத்த மாதிரி பெரியமா பெரிய மண்டபமா புடிச்சிருக்காங்க. உங்க 2 பேர் கல்யாணத்தையும் இதே மண்டபத்திலே வச்சுக்கலாம்க்கா. அம்மா, ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுமா. ஏன், பேசுனது 100 தானே? மா, மண்டபம் எங்க இருக்கு? நான் எவ்வளவு தூரம் சுத்தி வந்திருக்கேன். இந்த பாரு, இந்த காரணம்லாம் வேணாம். 100 ரூபாயே உனக்கு அதிகம் தான். ஏமா, பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, ஒரு 20 ரூபாய்க்கு அழுவுறீங்களா? கொடுங்கம்மா. பணக்காரங்க கல்யாணம் தான், ஆனா நாங்கெல்லாம் பணக்காரங்க கிடையாது. 100 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர முடியாது. எல்லாரும் முன்னாடியும் மானத்தை வாங்காதம்மா, ஒரு 20 ரூபாய் தானே கூட. ஹே, 20 ரூபா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்னால எல்லாம் தர முடியாது. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் முடியாதுமா. என்ன முடியாது? போயா. என்னம்மா நீ முத சவாரியா ஏறிட்டு இப்படி பிரச்சனை பண்ற? ச்சே, இந்த பிச்சைக்கார சித்தி குடும்பம் எதுக்கு இங்க வந்தது? ஹே, யாரடி அது? அதுவா, சமையல்காரங்க. நீங்க எவ்வளவுதான் கேட்டாலும் என்னால 1 ரூபாய் கூட தர முடியாது. ஏய் பெரியமா, இந்தாப்பா. நீ எதுக்கு பணத்தை கொடுக்குற? ஏய், நீ சும்மா ரெடி. இந்தாப்பா, வாங்கிக்க. கொடுங்கம்மா. பா, தம்பி, நீங்க கிளம்புங்க. அம்மா, மீதி காசுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ கிளம்புப்பா. என்னக்கா நீ சொல்ற? ஏய், என்னம்மா நீ போப்பா. நீங்க தெய்வமா? இவங்க இருக்காங்களே. பணம் கொடுத்தா உனக்கு தெய்வமா தான் தெரியும். என்ன வா, வாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிசினஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்னங்க? என்னம்மா? யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. மாமா. வாமா ஜோதி. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி. என்னம்மா சகலைய காணோம்? அவருக்கு ஏதோ வேலை இருக்கா, நாளைக்கு வந்துருவாரு. ஓ, சரி சரி. சித்தி, தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். யார் இந்த முப்பெரும் தேவிஸ்? என்னன்னா, கல்யாண மாப்பிள்ளை ஆனதும் தங்கச்சிங்க கண்ணுக்கு தெரியலல? தங்கச்சியா? ஓ, யோ. கேட்டரிங் கேர்ள்ஸ்னு சொல்ற. வேண்டாம். விடாத. விடுங்கடி. அண்ணன கேளுங்க. நீங்க தங்கச்சிங்களா இல்ல பிசாசுங்களா? என் தங்கச்சி குடும்பம் வந்ததுமே மண்டபமே கலகலன்னு ஆயிடுச்சு. ஆமா. எங்க இப்பதாங்க கல்யாண வீடு மாதிரி இருக்கு. ஆமாமா. சரி. முதல்ல நானு, ஈஸ்வரி, அதுக்கப்புறம் நீ. பொண்ணு வீட்டுக்காரங்க கீழே வந்துட்டாங்களா? சரி. போய் ஆர்த்தி ரெடி பண்ணு. நாமளும். சரி. அம்மா, நான் ஆர்த்தி எடுக்கிறேம்மா. இரு. வீட்டுக்கு மூத்தவா ஐஸ்வர்யா தானே, அவளே எடுக்கட்டும். நீ போய் எடுத்துட்டு வாமா. நான் போய் எடுத்துட்டு வரேன்.
வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. வாங்க 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 சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஆரத்தி எங்கம்மா? ஐஸ்வர்யா எடுக்க போயிருக்காங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லு. ஆ. விஜய்ங்க குட்டி பாஸ் கூலிங் கிளாஸ்ல செம்ம மாசா இருக்கீங்க பாருங்க. தேங்க்யூ. எல்லா பொண்ணுங்களும் உங்களை தான் பாக்குது. ஆர்த்தி செட்டை சீக்கிரமா எடுத்துட்டு வாமா. ஆர்த்தி எடுத்த பொண்ணுக்கு பணம் போடுங்க. விஜய் விஜய் டேய் அம்மா என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? தட்டுல காசை போடு. போடுறா. காசா? ஐயோ ஐயோ. இங்க இங்க தானே 1 லட்ச ரூபா வச்சேன். 1 லட்ச ரூபாவை காணுமே. செக் புக்கையும் காணோம். ஐயோ இருக்கிறதே 2 பாக்கெட்டு. எவ்வளவு நேரம் தேடுவே விஜய்? ஐயோ சிரிக்கிறாங்களே. பணத்தை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். செக் புக் தான் எடுத்துட்டு வந்தேன். அது எப்படி இப்போ? காசு இல்லைன்னா பரவாயில்ல, செயின் மோதிரம் கூட போடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இது கூட இல்லைன்னா எப்படி? இந்த 5 பவுன் எங்க? 5 பவுன் செயின். ஐயோ செயின் வரமாட்டேங்குதே. பாஸ் பட்டுன்னு அப்பா பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து போடுங்க. டேய் என்ன பண்ற? டேய் வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. பாஸ் என்ன முத்து போட ரஜினி நினைப்பா? டேய் அள்ளி குடுக்குறீங்க. கிள்ளி பெருமாளே, கொடுங்க. விஜய் வந்து கிள்ளி குடுக்குறவன் கிடையாதுடா. அள்ளி 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 குடுக்குறவன். கியூட் கேர்ள். வாங்க சம்பந்தி. வாங்க உள்ள உள்ள போலாம். போலாம். நீங்க போங்க 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 எல்லாம் போங்க 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 பாத்து வாங்க வாங்க போங்க 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 போங்க. நீ போடா. அச்சிபே போலாம் வாங்க. பாரு கூட இந்த காரியத்துக்கு எடுத்துருவான். ஐயோ எப்படி ஆரம்பிக்கிறது? எங்க ஒரு நிமிஷம். என்ன கிளம்புறாங்க? எங்க 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 ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷம். உங்க பேர் என்ன? எதுக்கு? வேற எதுக்குங்க? கூப்பிடுறதுக்கு தான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களோட பேரும் உங்களோட ஃபோன் நம்பரும் சொன்னீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை என் மொபைல்ல சேவ் பண்ணிக்குவேன். ஐயோ மறைக்கிறாங்களே. எங்க 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க ஃபோன் நம்பர் கூட வேணாங்க, உங்க பேராவது சொல்லிட்டு போங்க. எங்க ஐஸ்வர்யா, ஆரத்தி எடுத்துட்டியாமா? சீக்கிரம் மேல வா. ஐஸ்வர்யா, நைஸ் நேம். விஜய், ஐஸ்வர்யா
பேர் பொருத்தம் சூப்பர். என்ன இது தனியா நின்னு புலம்பாரு குட்டி பாஸ், லூஸ் ஆயிட்டாரா? கண்டுபிடிச்சிட்டேன், என் தேவதையை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? என் தேவதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். தேவதையா? யார் அந்த தேவதை, யார் அந்த தேவதை? பாட்டு பாடாமையே கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. சொல்லுங்க. ஆர்த்தி எடுத்தாங்கல்ல, இப்போ வெளியே. அந்த பொண்ணா? அட பாவி, அதுக்குள்ள புடிச்சிட்டியா? இவர் தொல்லை தாங்க முடியலையே, ஒரு டோல்கேட்டை போடுவோம். மகன் நான் இங்க இருக்கும்போது இவ்வளவு போய் மெஹந்தி வைக்க சொல்றாங்க. DJ, music. இவன் நம்ம வண்டி அடிச்சவன்ல. இவன் இங்க என்ன பண்றான்? இன்னைக்கு இவனை சும்மா விடக்கூடாது. Stop the song. DJ, change the song. பேர் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குற்றால சுகவாசம். அட இப்போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குற்றால சுகவாசம்.
போலாம் 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 போலாம். ஏய் ஏய் உனக்கு என்ன இங்க வேலை? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் இது ஏன் தங்கச்சியோட மேரேஜ் டி. இது ஏன் அண்ணனோட கல்யாணம். இத்தனை பேர் முன்னாடி என்ன கீழே தள்ளி இன்சல்ட் பண்ணிட்டல நீ. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு. நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னையும் என் வண்டியை அடிச்சு தள்ளி விட்டுட்டு திமிரா தானே போன. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள உன்னை ஒரு வழி பண்ணி காட்டுறேன். ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. சும்மா சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். உன்னை அரேஞ்ச் வெச்சுக்க பல்ல கொட்டிடு. ஏய் சரி பஸ் கோபப்படாதீங்க பஸ். ரொம்ப பேசுற. இல்ல பஸ். சும்மா யாரா அவ? அவங்க மாப்பிள்ள இருக்குது பாஸ். எதுக்கு பிரச்சனை பாஸ்? கோபப்படாதீங்க. இது நம்ம தங்கச்சி கல்யாணம். நான் கூட பார்த்துக்கோங்க பாஸ். ப்ளீஸ் எனக்கு பஸ். ப்ளீஸ் பஸ். நம்ம ஆள் இந்த பக்கம் தானே வந்துச்சு. இங்க காணோம். எங்க போனாங்க? குட்டி பாஸ் இங்க என்ன நிக்கிறீங்க? ஓ சாப்பிட வந்தீங்களா? வாங்க சாப்பிடுவோம். பெருமாள் வா 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 வா. அங்க இருக்கு. வா 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 சீக்கிரம் வா பெருமாள். சாரிண்ணே. பெருமாள் டேய் உட்காரா. தேங்க்யூ. ஆளை தள்ளி விட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளவு பசியா? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு பசினா நீங்க மட்டும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனா என்னையும் கூட்டு வந்து சாப்பிட வைக்கின்ற மனசு இருக்கே, மறைச்சிட்டான். அதான் மனசு. நம்பி யாருக்கும் வராது. நீங்க வேற லெவல். உன்னை பந்தில கொட்டிக்க விடல, என்ன கொட்டிட்டு போறியா? பரவாயில்ல, நமக்கு சோறு தான் முக்கியம். ஏய் சாம்பாரே. சாம்பார் கொஞ்சம் கிடைக்குமா? என்ன கேட்டுன்னு இப்படி மறக்கிறான். சார் உங்களுக்கு சாம்பார் ஊத்துவா? சாம்பார்லாம் வேணாம். ஏன் பாஸ் சாம்பார் ஊத்தாம வெறும் சோறியா சாப்பிட போறீங்க? எனக்கு இந்த சாம்பார்லாம் வேணாம், அந்த சாம்பார் வேணும். அந்த சாம்பாரா? ஆஹா, கதை அப்படி போதா? பாஸ், குட்டி பாஸ், இதுக்குதான் அப்படி முந்தி அடிச்சுட்டு வந்து உட்காருங்களா? அப்ப நான் உங்க லவ்வுக்கு ஊறுகாயா? தெரிஞ்சா சரி. இந்த சாம்பார் வேணாம் சார். எல்லாம் ஒரே சாம்பார் தான் சார். ஊத்திக்கங்க. அந்த ஆனியன்லாம் எனக்கும் தெரியும். போய் அந்த சாம்பார் வர சொல்லு போ. ஏமா அங்க சாம்பாரை ஊத்து. ஒரு நிமிஷங்க. சாம்பார் ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம். குட்டி பாஸ், ஆல்ரெடி குழி பறிச்சு குளம் மாதிரி சாம்பார் இருக்கு. இதுல இன்னும் ஊத்துனா எங்க? நான் அப்படிதான் கேட்பேன். நீ மூடிட்டு உன் இலையை பார்த்து சாப்பிடு. மூடிட்டா? நீங்க ஊத்துங்க ஊத்துங்க. ஏமா இவர் இலையில நீ ஊத்திட்டே இருக்கிறது அழிஞ்சு ஏமல ஊத்துது பாருமா. சாரிங்க.
குட்டி பாஸ் சாப்பிடுங்க, ரொம்ப வழியுது.